கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. இந்த 3 நாள் விசேஷித்த கூடுகைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதேபோல் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இது பண்டிகையின் கடைசி நாள். அது மட்டும் இல்லை, இது ஒரு வழக்கமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள். ஸோ அதனால் ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த 3 நாளில், இந்த 2 நாளில் நீங்கள் அனுபவித்ததை விட இந்த கடைசி செஷனில் ஆமென், நிச்சயமாக கர்த்தர் தமது சமூகத்தை, மகிமையை, வார்த்தையை, பலனை எல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த அருமையான திருச்சபையில் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஊழியம் செய்வதற்கு அன்பாய் அழைத்த அருமையான அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக இந்த சபையாருக்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ இந்த விசேஷித்த கூட்டத்துக்காகவும் கூட பாருங்களேன், அண்ணன் சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. நான் அதை பெருசாக பார்க்கல, சரிங்களா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பேர், படம் இதெல்லாம் நம்ம விரும்புகிறதில்ல. எனக்கே தெரியாத அவங்க ஃபோட்டோ போட்டு பேர் போட்டிருந்தாங்க. சரி, நான் அதை முதல்ல சரி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு போயிட்டேன், அவ்வளோதான். அதை பெருசாக கவனிக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு அடுத்து தான் திருப்பி என்னன்னா பார்த்தேன், நோட்டீஸில் அழகாக தலைப்பு போட்டிருந்துச்சு. என்ன போட்டிருந்துச்சு? சீர்படுத்துவார். அல்லேலூயா. என்ன படுத்துவார்? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா பேசணும், வாய் திறந்து பேசணும். இப்போ எங்கள் சர்ச்லையும் நான் பார்த்தா அவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன். நான் அதுவும் சகோதரர்கள் மேலே நான் ரொம்ப அக்கறையாக ஆமென். ஏன்னா அவங்க ரொம்ப பேச மாட்டுறாங்க. நீங்கள் சகோதரிகள் சத்தம் தான் எப்பயுமே சர்ச்சில் கூட இருக்குது. அப்போ நான் அது கூட என்ன செஞ்சேன்னா, போன வாரம் கூட சொன்னேன், சகோதரர்கள் ஏன் நீங்கள்லாம் அறிக்கை செய்ய மாட்டீங்க, வசனத்தை சொல்ல மாட்டீங்க, ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்க? ஆமென். நல்லா கவனிங்களேன். என்னுடைய நோக்கம்லாம் என்னென்னா, இடையில இந்த அல்லேலியா சொல்கிறது, உங்களை பேசுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறது ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காக அல்லவே அல்ல. எதற்காகனா, நம் வாயை பயன்படுத்தினால், ஆமென், வாயை திறக்கிற பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதில் விடுதலை இருக்குது என்பதற்காக மட்டுமே. அல்லேலூயா. அதனால் சகோதரர்களும் சேர்ந்து எனக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் எப்போ சொல்கிறேனோ, எதை சொல்ல வைக்கிறேனோ அப்போ சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சீர்படுத்துவார் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே, ஆண்டவரே இந்த ஒரு ஒரு தீம் வச்சுருக்காங்களே, ஒரு தீர்மானத்தோடு இது நடத்துகிறாங்களே, சும்மா நடத்தலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப, நான் வெள்ளிக்கிழமை ஆமென் 5 நாள் கேம்ப் நடந்தது. வல்லமை முகாமுடைய கடைசி நாள், 5வது நாள் ஒரு பவர் கேம்ப் நடந்துச்சு. அந்த 5வது நாள் பாருங்களேன், நான் வசனத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரின் அவர் எடுத்தார். அப்போ சில வசனங்கள் சில இதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் வந்தோடனே அதில் சீர்படுத்துவார்ன்ற வார்த்தை இருக்குது. அப்படியே ஆண்டவர் எனக்கு அதை என்ன செஞ்சாருன்னா உணர்த்தினார், பேசினார். அல்லேலூயா. அந்த வார்த்தையோடு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் பாஸ்டர் ஒரு தரிசனத்தோடு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரும் அந்த வார்த்தையின்படியே உங்களோடு கூட இன்னைக்கு இடைப்பட்டு பேசி உங்களை பலப்படுத்தும்படியாக விரும்புகிறானால நிச்சயமாக இந்த கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆமென், இது தேவனால் அருளப்பட்டது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். அப்படி ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்குள்ள அப்படி நுழைவோமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்த நிலையிலே அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமா? தேங்க்யூ அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், எல்லாரும் கேட்கணும். இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர், ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
இன்னும் ஒரு தடவை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஒரு ஏக்கத்தோடு கேட்போம், ஆண்டவரே இன்னைக்கு நடத்தி செல்லுமையா, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவரே. செலுத்துகிறோம், நன்றி செலுத்து. கண்ணை மூடி கைகளை உயர்த்தி கேளுங்களேன். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இன்னும் ஒரே ஒரு தடவை ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, நிரப்புகிற ஆவியானவரே, அக்கினிமயமான ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஆமென். உங்க இருதயத்தில் அப்படியே நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இந்த வசனத்தை கவனிங்க. கண்கள் திறந்து பாருங்க. ஆமென், ஆமென். இப்ப வசனத்தை கவனிப்போமா? ஆமென். அப்படி நீங்க ஆனா உங்க ஏதோ நீங்க இந்த அனுபவத்தை விட்டுறக்கூடாது. உங்க இருதயம் என்ன பேசிக்கிட்டே இருக்கட்டும், ஆண்டவரோடு தொடர்பு கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, அந்நிய பாஷை, ரிபதரம், அப்படி அந்த 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 எண்ணத்தோட கேட்கணும். ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு, ஆமென், அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறோம். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, அடுத்த நிகழ்ச்சி, அப்படி இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள அந்த ஏக்கத்தோட அப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். உங்க வசனம் சீர்படுத்துவார் அப்படின்றதுக்கு என்ன வசனத்தை பாஸ்ட் சொல்லியிருந்தாங்க? உங்க நோட்டீஸ்ல எல்லாம் வசனம் போட்டிருந்ததுல என்ன வசனம் போட்டிருந்தது? ஒன்னு பேதுரு, ரைட். பாஸ்ட் சர்க்குணமும் சீர்படுத்துவார்னு தான் பேசியிருந்தாங்களா? ஆமா, ரைட். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? வசனங்கள் நிறைய உங்களுக்கு ஞாபகத்துல வைக்கணும் நீங்க. ஆமென். மனப்பாடங்களா நம்ம என்னென்னமோ விஷயமோ மைண்ட்ல வச்சிருக்கோம் பாருங்களேன். அப்போ வசனங்களை மனப்பாடம் வைக்கணும். என்ன சொல்லுங்க? 1 பேதுரு சொன்னாதான் மனசுல தங்கும். அதுக்கு தான் சொல்றேன். 1 பேதுரு 5:10. ஆமென். எடுங்க எல்லாரும், நீங்களா எடுத்து வாசிங்க. உங்க வேதாகமத்தை திருப்பி பார்த்து எல்லாரும் சேர்ந்து, ஒருத்தர் வாசிக்கிற பொழுது நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வாசிங்க. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. இப்ப எல்லாருமாய் சேர்ந்து அந்த கடைசி 4 வார்த்தையை மட்டும் ஆமென் நீங்க பார்த்து சொல்லுங்க, அல்லது பார்க்காம சொல்லுங்க. என்ன செய்வாராம் ஆண்டவர்? என்ன செய்வாராம்? சீர்படுத்தி, சிலப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். ஆண்டவர் இங்க பேதுரு ஆண்டவர் என்ன செய்ய, பேதுரு வழியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 4 காரியங்களை சொல்லுகிறார். உங்களை என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அப்படின்னா என்ன? ஒருவேளை ஒவ்வொரு பாஸ்டரும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய போதகர் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாஸ்டர் சர்க்குணம் நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நீங்க கற்றுக்கொண்டது, பாஸ்டர் வழியா கேட்டது, அல்லது உங்க மனசுல பெருக்கிறது சொல்லுங்க. இந்த 4 வார்த்தை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீர்படுத்துவார் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒன்று சொல்லுங்க. சீர்படுத்துவார்னா என்ன? அதான் பாஸ்டர் சீர்படுத்துவார். பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை கொண்டு வந்தார்னா அதுக்கு பேர் தான் சீர்படுத்துதல். இந்த வேலையை போய் சீரா செஞ்சுட்டு வாப்பா, அதை போய் சீர் பண்ணிட்டு வா
இந்த வயலை போய் சீர் பண்ணிட்டு வா, ஆமென், இந்த வீட்டை போய் சீர்படுத்திட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வீடு சரியில்லாம இருக்கு, அது இடிஞ்சு இருக்கு, பாழா கிடக்கு, அல்லது குப்பையும் தூசியுமா இருக்கு, அதை போய் சீர்படுத்து அப்படின்னா சரிப்படுத்து. ஆமென், ரைட்டு, நல்ல விளக்கம், அருமையா. அடுத்து சிறப்படுத்துவார்னா என்ன? உறுதித்தன்மை. சரி, உறுதிப்படுத்துறது, அதான் ஸ்திரப்படுத்துறது. நல்ல ஸ்திரமா இருக்கணும்பா, என்னப்பா இப்படி ஸ்திரம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா, அப்படின்னா என்னன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்து மூணாவது பலப்படுத்தி. ஈஸியான வார்த்தை தான், அடிக்கடி நம்ம சொல்லுவோம். பலப்படுத்தினா அப்ப என்ன? பலனா இருக்கிறது. சரிங்களா? என்ன ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க, 2 ஹார்லிக்ஸை போட்டு என்ன செய்யுங்க, குடிங்க சொல்றீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் லேசா கொஞ்சம் மெலிஞ்சிருந்துடக்கூடாது, ஒல்லியா இருந்துடக்கூடாது, போற வாரம்லாம் அவருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா, என்ன சாப்பிட்றீங்களா இல்லையா, என்ன அதை வாங்கி சாப்பிடுங்க, இதை வாங்கி சாப்பிடுங்க, என்ன புள்ள கொஞ்சம் ஒல்லியா இருக்குன்னா போதும், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடோம்னா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா என்ன எப்படி இருக்கணுமா, நமக்கு பலன் இருக்கணும் அப்படின்னு பலப்படுத்துவோம். அப்புறம் நிலை நிறுத்துறதுன்னா விழுந்து கிடக்கிறத என்ன செய்யறது, எடுத்து நிறுத்துறது. சரிங்களா? இப்போ இந்த 4 வார்த்தைக்கும் தனித்தனியா நீங்க அர்த்தம் பார்த்தாலும் சரி, சரிங்களா? ஆனா இந்த 4 வார்த்தைக்கும் சேர்த்து நம்ம ஒரு அர்த்தம் பார்த்தா என்ன தெரியுமா, மொத்தத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் நிலை நிறுத்து வல்லவராக இருக்கிறார். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துறது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உங்களை நான் ஆசீர்வதித்து கட்டி நிலை நிறுத்துவேன் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அல்லேலூயா. சுருக்கமான அர்த்தம். ஆமே. இப்போ ஒருத்தங்கள்ட்ட நம்ம பேசுறப்ப அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறோம்னா, ஒரு காரியத்தை சொல்றப்ப கொஞ்சம் அன்பு இருந்தா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நிறுத்திடுவோம். இதே அவங்கள்ட்ட நம்ம கூடுதலா அவங்களுக்கு நல்லது செய்ய விரும்புறோம்னா, அந்த நல்லதையே 4-5 விதத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமாவா இல்லையா? பா நான் இருக்கேன்ப்பா உனக்கு உதவி செய்ய அப்படின்னா அது முடிஞ்சு, உதவி செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா இங்க பாரு, என்ன உதவினாலும் கேளு, ஏதா கஷ்டம்னாலும் சொல்லு, என்ன வேதனை எந்த கஷ்டம்னாலும் சொல்லு, எப்பனாலும் உடனே போன் அடிச்சு. அப்ப பாருங்க, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணுதான், நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்றதான். அப்ப நான் உனக்கு உதவி செய்வேன்றத விரிவாக்கமா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, சொல்றோம். எப்படி விரிவாக்கமா சொல்றோம்? எப்பனாலும் போனை பண்ணு, எதுனாலும் கூப்பிடு, செய்யறேன், நீ எதையும் மனசு நோகாம கேளு, உனக்குன்னா நான் என்ன செய்வேன், உனக்குன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்? அதாவது நான் உனக்கு உதவி செய்வேன்றதை திரும்ப 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 அழுத்தி சொல்றதுக்கு தான் இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆண்டவர் சில இடங்கள்ல ஒரே விஷயத்துக்காக பல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாருன்னு என்ன அர்த்தம்னா, நான் அதை உறுதியா செய்வேன், கண்டிப்பா செய்வேன், இதுல நீங்க என்ன செஞ்சிட வேணாம், சோர்ந்து போக வேணாம், நிச்சயமா அதை செய்வேன்றதுக்காக தான் சில வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவேன் அப்படின்னா என்னன்னா, என்னை ஆண்டவர் எழும்பி நிலை நிற்க செய்து மீண்டும் கட்டி என்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை மீண்டும் மீண்டும் விதவிதமா சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார். அல்லேலூயா. வருஷ துவக்கம் நமக்கு எப்பயுமே நல்லா உற்சாகமா இருக்கும். ஜனவரி மாதம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது, வாக்குத்தத்தங்களோடு மகிழ்ச்சியா துவங்கணும். ஆனா சிலருக்கு எப்படி இருக்குன்னா, வருஷம் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே, அப்பா அடி நம்ம போங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இன்னும் என்ன செய்ய மாட்டேது, நடக்க மாட்டேது, என்ன இந்த வருஷமாவது நடக்குமான்னு சொல்லி சோர்ந்துடுறோம். ஆமாவா இல்லையா? ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜனவரி மாதத்துல என்ன கர்த்தரோ அதே கர்த்தர் தான் எந்த மாதத்துல இருக்கிறாரு. ஜனவரியில அவருடைய வார்த்தையில எவ்வளவு உண்மை இருந்துச்சோ, பலன் இருந்துச்சோ, அதே உண்மையும் பலன் எப்பயும் இருக்கு தெரியுமா? டிசம்பர்லயும் இருக்கு. நம்ம தான் அதை என்ன செய்யறதுன்னா சில நேரம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க பேர்ல பண்ண உடன்படிக்கை, உங்க மேல வைத்த கிருபை, அழைப்பு எல்லாமே ஆரம்பத்துல எப்படி பலனுள்ளதா இருந்துச்சோ அதே பலத்தோட அதே ஸ்திரத்தன்மையோட தான் இப்பயும் இருக்கு. அது ஒன்றும் மாறி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல வருஷ கடைசியில் என்ன செய்யக்கூடாதுன்னா, சோர்ந்து போகக்கூடாது, பலனோட இருக்கணும். சிலருக்கு இன்னும் பெரிய காரியம் என்ன தெரியுமா? டிசம்பர் 1 வந்தாலே நான்லாம் சொல்லுவேன், ஒரு மகிழ்ச்சி பொங்கிருச்சு. என்ன பொங்குது? ஆமேன். இது என்ன மாசம்? கிறிஸ்து இயேசுடைய
பிறப்பை கொண்டாடுகிற மாதம். உலகம் ஃபுல்லாக இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்படின்னால என்ன வந்துருது தெரியுமா? ஒரு ஜாய். என்ன வந்துடுது? மகிழ்ச்சி பொங்கிருதா இல்லையா? ஆமென். அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே என்ன வந்தாச்சா? அந்த சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம் உண்டாச்சா? வேற ஏதாவது உண்டாச்சா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதுதான் பெரிய விஷயம். சாதாரண சந்தோஷம் உண்டாகல. என்ன உண்டாச்சா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்ப இந்த டிசம்பர் பிறந்துட்டாலே இப்ப நான் சொல்லுவேன் எல்லா இடத்துல தான், இது சீசன் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியின் காலம், சந்தோஷத்தின் காலம். அல்லேலூயா. இன்னைக்கு 1ஆம் தேதியே இப்ப நான்லாம் இப்ப எப்படி இருக்கிறேன்னா மிகுந்த எப்பயும் ஜாய் தான். ஆனா என்னமோ தெரியல, இந்த மாசம் அதிக ஜாய், அதிக மகிழ்ச்சி, அதிக சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, அதிக மகிழ்ச்சி, அதிக சந்தோஷம். ஆமே. நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிலருக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி பிறந்த உடனே ஐயோ கிறிஸ்மஸ் வருதே, ட்ரெஸ் எடுக்கணுமே, துணி எடுக்கணுமே, பலகாரம் செய்யணுமே, செலவு வருமே, யார்கிட்ட போய் கேட்க, கடன் வாங்கி தான் இந்த முறையும் ட்ரெஸ் எடுக்கணும் போலயே. சிலருக்கு இந்த மாசம் எப்படி மாசமா இருக்கு? துக்கத்தின் மாசத்தை போல யோசிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லா துக்கத்தையும் நான் கடிந்து வெளியேற்றுகிறேன். ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்புவதாக. அல்லேலூயா. என்ன நிரம்புவதாக? சந்தோஷம் நிரம்புவதாக. அல்லேலூயா. இயேசுவையே கொடுத்தவர் இயேசுவோடு கூட இந்த மாசத்துக்கு தேவையான தேவைகளை கொடுக்க மாட்டாரா? நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போறேன். இதை நீங்க நம்புகிறவர்கள், இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க வருஷ கடைசியில பாஸ்டர்ட்ட சாட்சி சொல்லிக்கோங்க. ஆமென். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றேன் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் டிசம்பர்ல இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் விழா, இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே ₹1 கூட கடன் வாங்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுவீர்கள். என்ன வாங்காம? வார்த்தையை பிடித்து கொள்ளணும். என்ன வாங்காம? அங்க வாங்கி இங்க வாங்கி தான் இந்த மாசம் செலவு. நம்ம என்ன செய்யணும்? துணி எடுக்கணுமா, பண்டிகை கொண்டாடணுமா நினைக்காதீங்க. நான் சொல்லிட்டு போறேன், கடன் வாங்காமல் ஆமென் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நீங்கள் கொண்டாடுவீர்களாக. அது மட்டும் இல்ல, நீங்கள் பிறருக்கு கொடுத்து கொண்டாடுவீர்கள். தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்வீங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இதே இது இப்போ நான் கண்ணை மூடி உங்களை பார்த்து எதிரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் செய்கிறது சொன்னா அதை மட்டும் நம்புறீங்க, இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. இது தீர்க்க தரிசனம். ஏன்னா நிறைய பேருக்குள்ள அந்த கலக்கம் டிசம்பர் வந்தோடனே வருது. இயேசுவின் நாமத்தினால் அந்த கலக்கத்துக்கு விரோதமா, அந்த தேவைகளுக்கு குறிச்ச பயத்துக்கு விரோதமா நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் அவர் நல் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு குறைவு இருக்காது. நீங்க வாங்கி கொண்டாட மாட்டீங்க, நீங்க கொடுத்து கொண்டாடுவீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் கடைசியில இப்படிதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்றத நீங்க உங்க பாஸ்டர்ட்ட சாட்சியா சொல்லணும். எத்தனை பேர் சொல்லணும்? எல்லாரும் சொல்லணும். அப்படிதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமே. செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதனால மிகுந்த நிச்சயமாய் ஒரு மகிழ்ச்சி இந்த மாசம் உங்களுக்குள்ள பொங்குவதாக. ஆமே. இந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த நாளை துவங்குறோம். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை சிறப்படுத்துவார், சீர்படுத்துவார். அல்லேலூயா. இதுல நான் அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான், நானும் அந்த தலைப்பின் வார்த்தையை மட்டும் பற்றி கொள்ளும்படியா விரும்புகிறேன். சீர்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, சீர்படுத்துவார், சீர்படுத்துவார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எப்படி எப்படிலாம் சீர்படுத்துவார்ன்றதை இந்த 2 நாளை நீங்க அதிகமாக கற்றுக்கொண்டிருப்பீங்க. என்னென்ன பகுதியில் சீர்படுத்துவார் என்பதெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. சரிங்களா? நானும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவரே இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார், நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61வது அதிகாரம், இந்த தெரிந்த வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 61, ஏசாயா 61. சரிங்களா? அந்த பகுதியில தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சரி, முதல்ல ஒவ்வொன்னா போவோம். தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசி உரைக்கிறார். யாரை குறித்து உரைக்கிறார் தெரியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கானது மட்டுமல்ல,
கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதாய் பிறந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லிருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். சரி, ஆவியானவரை குறித்து தான் பார்க்க போறோம். இப்ப ஆவியானவர் நம்ம மேல இருந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதான் இங்க கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல பார்ப்போம், வாசிங்க. இப்ப என்னெல்லாம் நடக்குமா? 1, எதுக்கு தெரியுமா? அறிவிக்க. எதற்கு? கர்த்தருடைய ஆவியானவர் எதுக்கு என் மேல இருக்கிறார்? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஆமென். இப்ப நீங்க சொல்றீங்க, நான் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா எதுக்கு போறீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. எதுக்குன்னே தெரியாதுங்க, நான் போறேன் அப்படின்னு நான் சொல்றது. அதே போல ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என் மேல இருக்கிறார்ன்றத. ஆமென். அப்ப ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு? 1, சுவிசேஷத்தை அறிவிக்க. சொல்லுங்க, எதை அறிவிக்க? அடுத்து வாசிங்க. காயம் கட்ட அப்படி எடுத்துக்கிறோம். ஆமென். எதுக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்புறம் என்னதை கட்ட? யாராவது காயப்பட்டிருக்கிறாங்க, யாராவது வேதனைப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருந்தா நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா அவங்க காயமெல்லாம் ஆறிரும், கட்டப்பட்டுரும். அடுத்து கட்டவிழ்த்தலை கூற. அப்ப பாருங்களேன், சிலர் பிரச்சனைகளால அழுத்தங்களால மனசு இறுக்கமாய் கட்டப்பட்டிருக்கும். அப்ப நான் போய் பரிசுத்த ஆவியானவரோட நின்று நாங்க பேசுகிற பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இறுக்கத்துல இருந்து கட்ட அவிழ்க்கப்படுவாங்க. ஒருத்தரை கட்ட, இன்னொருத்தரை கட்ட அவிழ்க்க. அடுத்து நாட்களை கூற. எந்த நாட்களை கூற? உங்களுக்கு ஆறுதல் வருகிறது, தேவனுடைய நன்மை வருகிறதுன்னு சொல்லி அந்த வருஷத்தையும் அந்த நாளையும் அந்த காலத்தையும் சொல்ல. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த டிசம்பர் மாதத்துல நீங்கள் கடன் வாங்காமல் மகிழ்ச்சியோடு பண்டிகைகளை பிறருக்கு கொடுத்து கொண்டாடுவீர்கள்னு சொன்னேன். இது நானா சொல்லல. எதனால சொன்னேன்? ஆவியானவர் என் மேல் இருக்கிற பலத்தோட சொன்னேன். அப்ப இது மாதிரி என்னன்னா அந்த நாளுகளையும் வருஷத்தையும் நம்ம சொல்ல. அடுத்து துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. அப்ப துயரப்பட்டிருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் நான் என்ன உண்டாகணும்? ஒரு ஆறுதல் உண்டாகிறது தான். யார் என் மேல இருக்கிறா? ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்ப அடுத்த வார்த்தை, அதுதான் முக்கியம். இதுதான் நம்முடைய செய்திக்கு, இதுதான் தலைப்பா இருக்கு, இதுதான் ஆதாரமா இருக்கும். சியோனிலே அப்படின்னா சபையிலே, சரிங்களா? திருச்சபையிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்களேன், இந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு இருக்கிறப்பதான் இந்த சீர்படுத்த அப்படின்ற அந்த வார்த்தை வந்தோன்னே அந்த 5வது நாள் கூட்டத்தில் ஆண்டவர் என்னோட அப்படி இடைபட ஆரம்பிக்கிறார். இந்த சீர்படுத்த. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைய ஒர்க் இருக்கு, நம்ம அது எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த 3வது வசனத்தை மட்டும் பிடித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது என்ன செய்வார் தெரியுமா? சீர்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது என்ன பண்ணுவார்? சீர்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய ஒரே ஒரு சாராம்சம். ஆமென். எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமென். இந்த டிசம்பர் 1ஆம் தேதி இந்த பாஸ்டர் வந்தாங்களே, மோகன் பாஸ்டர் வந்தாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சீர்படுத்துவார். இதுதான். ஆமென். என்னென்னமோ சொன்னார், எல்லாம் மறந்துருச்சு. பரவாயில்ல, மறந்துட்டு போயிட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை சீர்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் என் வாழ்க்கை சீர்படுத்தப்படணும்னு விரும்புறீங்க? சீர்படுத்தப்படணும். சீர்படுத்துறதுக்கு அதான் அருமையா விளக்கம் சொன்னாங்க. அதுதான் நானும் சொல்றேன். சீர்படுத்துதல் அப்படின்னா இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை இருக்கு, என்னன்னா ரெஸ்டோர் பண்றது. அல்லேலூயா. ஆமென். அல்லது பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட் பண்றது. ஒரு காரியம் முழுமை அடையாம கிடக்கு, அப்ப பார்த்தா அது நல்லா முழுமையடையாம கிடந்தா அதை நம்ம என்ன செய்வோம்? ஐயோ என்னப்பா சீர் இல்லாம கிடக்கு அப்படின்னுவோம். இப்போ ஒரு கட்டடத்தை கட்டி கிடக்கு, அந்த கட்டடம் முழுமை அடையாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டடம் என்ன கட்டாம இருக்கு? முழுமை அடையாம அப்படி பாதி கட்டடமா கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்ப நம்ம பார்த்தா எப்படி சொல்லுவோம்? ஏன்பா இப்படி அலங்கோலமா கிடக்கு,
ஏன்பா இப்போ சீரில்லாம கிடக்கு, ஏன்பா வீட்டை கட்டி இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் அப்ப பாருங்களேன், அப்ப என்னதுன்னா அதை மறுபடியுமா எடுப்பித்து கட்டுகிற அந்த தன்மை இருக்கு பாருங்களேன், நிலை. ஆமென். அதை முழுவதுமாய் பரிபூர்ணமா சரியா முடிக்கிற அந்த நிலை இருக்கு பாருங்களேன், அதற்கு பெயர் தான் சீர்படுத்துதல். சொல்லுங்க, சீர்படுத்துதல். ஆமென். இந்த சீர்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென். இப்ப பாருங்களேன், இந்த 2வது வசனத்திலே கடைசி வார்த்தை, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வாராம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வாராம். அப்படின்னா அதிலே விட்டுட்டு போயிடலாம்ல ஆண்டவர். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல்னா அதுல யாரும் வந்தாச்சு, நம்மளும் வந்தாச்சு. ஆனா அடுத்து திருப்பியும் சொல்றாரு, என்ன, சியோனிலே துயரப்பட்டவர்களை. அப்ப பாருங்களேன், ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு துயரம் இருக்கு. அந்த துயரத்தெல்லாம் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயும் கூட சியோன் மக்கள், திருச்சபையின் மக்கள் துயரப்படுறாங்கன்னா அதை ஆண்டவர் இன்னும் ஆழமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கிறார், சியோனில் இருக்கிறவங்கள ஸ்பெஷலா பார்க்கிறார். நம்மளாம் யாரு தான்? சியோனிலே வாசம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. திருச்சபையிலே வாசம் பண்ணுகிறவர்கள். அதனால திருச்சபையில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? சீர்படுத்துவார். சொல்லுங்க, சீர்படுத்துவார், சீர்படுத்துவார், சீர்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் சீர்படுத்துவார். ஆமே. எந்தெந்த பகுதிகள்லாம் நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியெல்லாம் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியெல்லாம் உங்க சொந்த குடும்பத்துல, தொழில்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய தரத்துல, ஆமென், உங்க உள்ளார்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம, சீர்படாம, பலன் இல்லாம இருக்கிறீங்களோ, அந்த எல்லா பகுதிகளிலையும் நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். இதை ஒரு செய்தியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. எனக்குள்ள இருந்த ஆவியானவருடைய அந்த பலத்தின்படி நான் உங்களோடு கூட பேச விரும்புறேன். இந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிடணும் தெரியுமா? இப்பொழுதே ஆவியானவருடைய பலத்தினால நிரம்பிடணும். ஒரு செய்தி கேட்குறோம், நாளைக்கு வீட்டில் போய் இந்த செய்தியை யோசிச்சு பார்ப்போம், அப்படி யோசிக்காதீங்க. ஆமென். செய்தியும் தேவனுடைய வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்குள்ள உடைக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, பாலா கிடக்கிறதோ, கட்டப்படாமல் கிடக்கிறதோ, நிலைநிறுத்தாமல் இருக்கிறதோ, பலவீனமா இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் பலமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆவியானவரை சார்ந்து கொண்டே மீதம் கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்க போறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரேன்னு சொல்லி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். ஆவியானவரே, ஜீசஸ். ஆவியானவரே. சிலருடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஆமென், எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், பொருளாதாரத்துல நான் உடைக்கப்பட்டே கிடக்கிறேன், என் தொழிலும், என் வியாபாரமும், நான் என்னதான் செஞ்சாலும், என் விவசாயமும், நான் பெரிய அங்க அதுல ஒரு ஆசீர்வாதமே பெருசா வரமாட்டுது. எங்க பார்த்தாலும் அதுல ஏதோ ஒரு முடக்கப்படுகிறேன், முடக்கப்படுகிறேன், முடக்கப்படுகிறேன். என் செழிப்புல ஒரு தடை இருக்கு. ஆமென். செழிப்புல என்ன இருக்கு? சிலருக்கு தடை இருக்கு. சிலருக்கு பாருங்களேன், குடும்ப சமாதானத்துல வருமானம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பாருங்களேன், எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை இருக்கு. உறவுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. வீட்டுக்குள்ள போனாலே சர்ச்சு முடிச்சுட்டுலாம் சில நேரம் வீட்டுக்கு போறப்ப, ஏன்டா வீட்டுக்கு போறேன், சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கலாம் போலலாம் தோணுது. அப்படின்னா என்னன்னா, சீர்படல. அங்க வீடு என்ன செய்யப்படல? சீர்படல. ஸ்திரம் இல்லாம என்ன செய்யுதுன்னா இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சில நேரம் அப்படி இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா நான் நல்லா இருக்கிறோம், நாங்க ஆண்டவருக்குள்ள அந்த காலத்திலே வந்துட்டோம், ஆனா எங்க பிள்ளைகளை நினைச்சா பயமா இருக்கு. எங்க பிள்ளைங்க இன்னைக்கு உலகத்துக்கு பின்னாடி போயிருமோ, அல்லது உலகத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை நினைச்சா நாங்க ஜெபிச்ச அளவுக்கு எங்க பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜெபம் இல்லை. அந்த வாழ்க்கையிலேயே உலகம் கொடுமையான நிரம்பி இருக்கே, எங்க பிள்ளைகளாம் அப்படி போயிட்டு இருக்கிறாங்களே, இன்னும் ஸ்திரப்படலையே அப்படின்னு சிலருடைய நிலைமை இருக்கு. ஆமே. இன்னும் சிலருடைய நிலைமை என்ன இருக்குன்னா, இது வெளியே குடும்பம், வியாபாரம், செழிப்புலாம் இருக்கு, ஆனா எனக்குள்ள அடிக்கடி நான் ஒரு பலவீனத்தை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன், ஒரு தோல்வியை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன்.
ஒரு உற்சாகம் இல்லாத நிலையில இருக்கிறேன், ஒரு ஆவிக்குள்ள நான் பலன் இல்லாம இருக்கிறேன், ஆவியானவரோடு டெய்லி வீட்டில் உறவாட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆமென். எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சில வேகமாக கையை தூக்கிடுவீங்க. எத்தனை பேர் 1 மணி நேரம்? ஆனால் சிலருக்கு அதுவே கை தூக்குறது சிரமமாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா சிலர் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு சில வசனங்கள் தெரியுமா அப்படின்னா மனப்பாடமாக நமக்கு தெரியும் அப்படின்வாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், இதுக்கு கண்டிப்பாக கை தூக்கிதாகணும். எத்தனை பேர் ஆண்டவராகிய கர்த்தரை நேசிக்கிறீர்கள், அன்பு செலுத்துகிறீர்கள்? கையை உயர்த்தி காட்டுங்க. எவ்வளோ பேர் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். இன்னும் அதிகமாக அன்பு கூறுங்க, நல்லது. சரி, இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு கரெக்டாக பதில் இருக்கணும். எத்தனை பேர் ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை இடையூறு இல்லாமல் நான் தொடர்ச்சியாக வாசிப்பேன் அப்படின்றீங்க? இந்த பைபிளை ஒரு மணி நேரம் இடையூறு இல்லாமல் அப்படி எடுத்தேன்னா அப்படி வாசித்துக்கிட்டே இருப்பேன். இந்த அனுபவம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ரெகுலராக இல்லாட்டினாலும் எப்பனாலும் டெய்லி இல்லாட்டினாலும் நான் அப்பப்போ இந்த மாதிரி வாசித்து இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அநேகருக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? ஒரு அதிகாரத்துக்கு மேல வாசிக்க முடியல. இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன்ற பெரிய திருப்தி, நீதிமொழிகள் ஒன்று வாசித்துட்டேன், சங்கீதங்கள் வாசித்துட்டேன், அல்லது இன்னைக்கு என் ரெகுலராக நான் வாசிக்கிற ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன்ற திருப்தியில சபை அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவரை எனக்கு ரொம்ப நேசிக்க முடியுது பாஸ்டர். நிறைய பிரேயருக்குடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன்னு கூட சொல்லிடுவாங்க. நான் டெய்லி முழங்கால் போட்டு என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். ஜெபத்தில் என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைக்கு ஜெபிப்பேன், அதை ஜெபிப்பேன், எங்கள் சர்ச்சுக்கு ஜெபிப்பேன், எங்கள் பாஸ்டருக்கு, ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, எங்கள் சர்ச்சை ஆசீர்வதிங்க, அப்படிலாம் ஜெபிப்பேன். ஜெபம் ஓடுது. பைபிள் என்ன பிரதர், பைபிள் வாசிக்கிறீங்களானா? ஐயா அதை எடுத்தா தூக்கமா வந்துடுதே அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கும்னா முரண்பாடு இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? எங்கேயோ முரண்பாடு. ஏனென்றால் கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் மேல ரொம்ப நேசம் இருக்கு, ஆனா வேதத்தின் மேல எனக்கு பிரியமே வரமாட்டேதுன்னா தயவு செய்து உங்களை சீர்படுத்துங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சீரில்லாம இருக்கு, ஸ்திரம் இல்லாமல் இருக்கு. ஆமென். வசனத்தை கேட்கிறாலே எனக்கு தூக்கம் வந்துருது, ஸ்திரமே இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரம் இல்லை. பாஸ்டர் 2 ஜெப குறிப்பு கொடுங்க பாஸ்டர், வேமா ஜெபம் பண்ணிடுவேன். நீங்க 2 நிமிஷம் ஜெபிக்க சொன்னா நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். சரிம்மா, வசனம் அது என்னமோ மண்டைக்குள்ளே போக மாட்டே, தூக்கமா வருது அப்படின்னா ஸ்திரம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல தெரியுமா? ஸ்திரம் இல்லை. நான் கர்த்தரை புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் வேற, வார்த்தை வேற கிடையாது. கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர். ஒருவேளை உங்களுக்கு கிராம சபைகளா இருக்கிறதுனால சிலருக்கு படிக்க தெரியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கலாம். அதெல்லாம் இப்பெல்லாம் யாரோ 1-2 பேருக்கு தான் இருக்கு, மற்ற எல்லாருக்கும் படிக்க தெரியும். படிக்க தெரியாதவர்களா இருக்கிறதுனால தப்பு இல்லை. ஒருவேளை நான் எனக்கு படிக்க வாசிக்க தெரியாதுங்க, அதனால நான் இந்த கர்த்தருடைய வேதத்தை எடுக்கலைன்னா பரவாயில்ல. ஆனாலும் நான் சொல்றேன், சில சாட்சிகள்லாம் இருக்கு. ஆமென். எனக்கு தெரிந்த சில படிக்க தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உள்ள பிரியத்துல எங்க சர்ச்சிலேயே நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் பாட்டை ஓட விட்டுட்டு பாட்டை போட்டுட்டு ஃபாதர் பாட்டை டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். படிக்கவே தெரியாது, ஆனா டெய்லி பைபிள் இப்படி திறந்து வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதனாலனா அவங்களுக்கு தெரியுது, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தர், இந்த கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஊர்ல அவங்க ஒருத்தங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்ப்பு, ஆனால் அந்த எந்த எதிர்ப்பை குறித்து அவங்க சோர்ந்தே போகல. கர்த்தர் அவங்கள கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஒரு முறை நான் சர்ச்சில் என்ன பண்ணேன்னா, ஒரு அட்டை ஒன்று கொடுத்தேன் போன வருஷம். இப்பயும் கூட கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா, வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக. அதில் என்ன இருக்குன்னா, ஆதியாகமம் 50 கட்டம் இருக்கும். 1, 2, 3 ஆதியாகமத்தில் 50 அதிகாரம். நீங்கள் 1 அதிகாரம் வாசிட்டு அந்த 1 டிக் பண்ணிடணும், புள்ளி, அதாவது அதை அப்படி கட்டத்தை இப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் இப்படியே செஞ்சு எப்போ முழு பைபிளையும் வாசித்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து அந்த அட்டையை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆமே. உங்களுக்கு வேணுமா? என்ன? ஆனால் என்கிட்ட நிறையா இருக்குண்ணே.
கொடுக்குறேன், வேணா வாங்கிக்காங்க. விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சிலர் வாழ்க்கை ஃபுல்லாக எதாவது சங்கீதம் மட்டும்தான் வாசித்திருப்பாங்க, வேற பகுதியை வாசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எதை வாசிச்சிருக்கீங்க? நீங்கள் மாறி மாறி கூட வாசிக்கலாம். ஆதியாகமத்தை வாசித்து முடிச்சுட்டு அங்கிட்டு மத்தேயு வாசிச்சுட்டு அங்கே போய் டிக் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி இங்கிட்டு கூட வரலாம். எதை வாசிக்கலையோ அதை வாசித்து முடிக்கணும். ஆமாம். இப்படி நான் அந்த அட்டையை கொடுத்தப்ப சர்ச்சில் எல்லாரும் வாங்கினாங்க. ஒரு அம்மாவுக்கு படிக்கவே தெரியாது, வாங்கிட்டு போனாங்க. இந்த அம்மா எதுக்கு வாங்குதுன்னு நினச்சேன். ஒரு வருஷம் கழித்து வந்து சொன்னாங்க, ஐயா எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் சொன்னீங்க இந்த பைபிளை வாசிக்கணும்னு, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு கட்டத்தில் பைபிளை இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி ஒரு டிக்கு போட்டுருவேன். பைபிளை திறந்து வச்சு டிக்கு போட்டு எல்லா கட்டத்துலையும் இப்படி புள்ளி வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இந்தாங்கன்றாங்க. அல்லேலூயா. உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் என்னப்படி இருக்கு தெரியுமா? எத்தனை எதிர்ப்புகள் புயல் அடித்தாலும் என்ன செஞ்சாலும் அவர்கள் ஸ்திரமா இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவர்கள் வழியாய் ஒரு கூட்டமே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்களேன். ஆமென். நான் இதை ஒரு செய்தியா இன்னைக்கு நான் உள்ள கொண்டு வரல, ஆனா எனக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிற அந்த எல்லா காரியத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். அது உடைக்கப்பட்டு இருக்கு, ஒரு ஸ்திரம் இல்லாம இருக்கு. சிலருக்கு ஜெப வாழ்க்கை ஸ்திரம் இல்லாம இருக்கு. ஆமென். சிலருக்கு வேத வாசிப்பு ஸ்திரம் இல்லாம இருக்கு. ஜெபிக்கிறீங்களா அப்படின்னா, இன்னைக்கு ஜெபிச்சேன், அப்புறம் நாளைக்கு ஜெபிக்கல, 2 நாள் கழிச்சு ஜெபிச்சேன். ஒரு வாரம் உற்சாகம் வந்துச்சு பாருங்களேன். ஒரு வாரம் உபவாசம் இருந்துட்டேன். அடுத்து பிசாசு என்னமோ சோற பண்ணிட்டான் பாஸ்டர், ஜெபிக்கவே அடுத்து 1 மாசமா இல்லை. அடுத்து 1 மாசமா என்னவே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய டேஞ்சர். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்திரப்பில்லாம கிடக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரம் பொருளாதாரத்துல, குடும்ப உறவுகள்ல, பிள்ளைகள் வளர்க்கிற காரியங்கள்ல, இந்த மாதிரி காரியங்கள்ல ஸ்திரமில்லாமல் இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நீங்க சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிற்க வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நடக்கணும்னா இந்த எல்லா காரியங்களும் சரி செய்யணும். இப்போ இவ்வளோ நேரம் பலவீனமாக பேசணும். இந்த எல்லா பலவீனங்களும், ஆவிக்குரிய பலவீனம், உடலில் இருக்கிற சோர்வு, ஆமென், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானமற்ற பொருளாதாரத்தில், தொழிலில் இருக்கிற இந்த கிரியைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா அவர் தான் ஸ்திரப்படுத்தணும். அவர் தான் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தணும்னா ஒன்னே ஒன்று தான், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் 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 இருக்க வேண்டும். ஆமென். இது எல்லாரும் சொல்லிருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். ஆவியானவரை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்கணும். அவர் இருந்தார்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், பொருளாதார வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார், சமாதானத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறாரா சொல்லுங்க? என் மேல் இருக்கிறார். ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் உள்ளவர்கள் யார்? உள்ளவர்கள், நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். சிலர் கை உயர்த்த மாட்டீங்க. ஏன் பாஸ்டர்? நான் இன்னும் என்ன பேசல, அந்நிய பாஷை இல்லை எனக்குள்ள, பேசல அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கு. சிலருக்குள்ள என்ன இருக்குன்னா, இல்லை நான்லாம் இப்போதான் சர்ச்சுக்கு கொஞ்சம் வருஷமா வர்றேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இன்னும் என்ன எடுக்கல, என்ன வாங்கல. ஞானஸ்தானத்துக்கு அடுத்து வாங்க வேண்டியது என்னது? என்ன ஏதோ சொல்றீங்க கேட்க மாட்டேதே. அபிஷேகம். என்னது? நான் இன்னும் அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை பேசல, அதனால எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. சந்தேகம் இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. அல்லேலூயா. அந்த அக்காலாம் பாருங்க பாஸ்டர், சர்ச்சில் நான் வாரம் பார்க்குறேன், அந்நிய பாஷை பேசுறாங்க, அபிஷேகம் சொன்னா கட 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 நிரம்பிடுறாங்க. எனக்கு அபிஷேகம் இல்லை, அதனால பரிசுத்தாவினர் இல்லை. இன்னொன்று, இந்த பரிசுத்தாவியை பெற்றவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுறவங்க என்ன பண்றாங்கன்னா, 4 பேரை பார்த்து, என்ன நீங்க அந்நிய பாஷைலாம் பேசல, ஆவியானவர் உங்க கூட இல்லை, ஆவியானவர் எங்க இல்லை, உன் கூட இல்லை, சீக்கிரமா பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவர் கூட இல்லப்பா,
அப்படின்னே போதிச்சிடுறாங்க, சொல்லிடுறாங்கனால அந்த பயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியான தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான். நம்முடைய தேவன் திரித்துவம் உள்ளவர். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? பிதா பரிசுத்த ஆவியானவர், பிதா சுதன். இதை சொல்லி சொல்லி பழகியிருக்கோம், ஆமாவா இல்லையா? அப்போ நமக்கு எத்தனை ஆண்டவர் இருக்கிறாங்க? எத்தனை ஆண்டவர் இருக்கிறாங்க? 3 பேர் கிடையாது. எத்தனை தான்? ஒரே ஆண்டவர். பாஸ்டர் உங்களுக்கு இதை அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரே தேவன் தான் நமக்கு என்ன பண்ணுகிறார்னா 3 விதங்கள்ல செயல்படுகிறார். ஒரு தேவன் என்ன செயல்படுகிறார்? ஆமென். அப்ப என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசுதான் என் ஆண்டவர், அவர் தான் என் பாவத்திற்காய் மரித்தார்ன்ற அந்த நிச்சயம் எனக்கு வந்துச்சோ, அன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகி அந்த 3 பேர் சேர்ந்து தான் எனக்குள்ள வந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இல்லாம அந்த மனிதன் இயேசுதான் ரட்சகர்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் வாயில இயேசு இயேசுன்னு வந்துருச்சுனால என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்குள்ள யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். யார் வந்துட்டா? இப்ப நீங்க எல்லாம் இயேசுன்னு சொல்லி தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோட தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப உள்ளுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லிருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே. நல்லா சொல்லுங்க, எனக்குள்ளே. இந்த தைரியம் இல்லாம பயத்தோடலாம் சொல்லக்கூடாது. இந்த கையை தூக்காதவங்களாம் நல்லா சொல்லணும், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர். இந்த பல வருஷமா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கோம், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு உனக்குள்ளலாம் இல்லைன்னு ஒருத்தரையும் சொல்லிடக்கூடாது. ரட்சிப்பு இல்லாதவங்களை விட்டுருங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து பரிசுத்தாவின் உனக்கு இல்லைன்றதை குற்றப்படுத்திடாதீங்க, அப்படி சொல்லிடாதீங்க. ஆமே. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பாடணும். எப்படி பாடணும்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல். எனக்குள்ளேன்னு சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் செய்யும். ஆமென். இந்த நாளில். அப்ப முதல்ல சத்தியம் புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துட்டாரு? எனக்குள்ளதான் இருக்கிற. சொல்லுங்க, எனக்குள்ளே. எனக்குள்ளே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே. எனக்குள்ளே அது வற்றாது. அது என்ன ஜீவ ஊற்று? அதான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறாரானா, தூங்குறப்ப எப்ப கேட்டாலும் சந்தேகம் இல்லாம சொல்லுங்க, இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். பாஸ்டர், இந்த வாரம்ல நான் கொஞ்சம் ஜெபமே ஒழுங்கா பண்ணல, எனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். நான் இந்த வாரம் ஒழுங்கா பைபிள் வாசிக்கல, எனக்குள்ள இருக்கிறாரா? நீங்க வாசிக்கலன்றதுக்காக அவர் உங்களை விட்டு போகல, நீங்க தான் அவர் கூட இல்லையா, அவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நான் சொல்லுவேன். உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, சரிங்களா? 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 3 பிள்ளைங்க. 3 பேரும் யாரு தான்? என்னைக்கு பெற்றீங்களோ அன்னைக்கு என்ன அதிகாரம் வந்துருச்சு அவங்களுக்கு? என் மகன், என் மகள் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? என் பிள்ளை சொல்றீங்களா இல்லையா? சரி, இதுல ஒரு பிள்ளை உங்க பேச்ச நல்லா கேக்குது, உங்க பேச்ச நல்லா கேட்டு கீழ்ப்படியுது, சரிங்களா? ஒரு பிள்ளை, ஒரு பையன் என்ன பண்ண மாட்டான், எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றது என்ன செய்யவே மாட்டான், கேட்கவே மாட்டான், கீழ்ப்படியவே மாட்டான், வீட்டுல சொன்னதே செய்ய மாட்டான். அடங்காத பிள்ளையா, நம்ம அடங்காதவனாவே இருப்போம். அப்ப உங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, எத்தனை பிள்ளைங்க? யார் யார் பிள்ளைன்னா, இந்த இது ஒரு பிள்ளை எனக்கு, இந்த அந்த ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை என்ன பிள்ளை சொல்லுங்க, எப்படி பிள்ளை? அது பிள்ளை தான், ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை இருக்கு? அவன் அடங்காதவன்றதுனால அது பிள்ளைன்ற ஸ்தானம் மாறி போகிறது இல்லை. அதே போல நல்லா கவனிங்க, நான் ஒழுங்கா பைபிள் வாசிக்கல, நான் ஒழுங்கா ஜெபிக்கல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் ஸ்தானத்தை மாத்தல. அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப என்னை குறிச்ச சாட்சி எப்படி இருக்கணும்? இவங்க பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிறவங்க,
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற ஆவியானவரால் நிரம்பப்பட்டவங்க அப்படிதான் சாட்சி இருக்கணுமே ஒழிய ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பைபிளே வாசிக்கிறது இல்லை. ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு, ஜெபிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இந்த அடங்காத பிள்ளைன்ற மாதிரி. ஆமே, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா உங்களை பலப்படுத்துறதுக்கா சொல்ல. என்ன பலப்படுத்துறேன்னா உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வரவே கூடாது. என்ன அவநம்பிக்கைன்னா, பரிசுத்தாவினை என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கிட்ட இல்லை, அவர் எனக்குள்ள வரவே இல்லை, எனக்கு இன்னும் அந்நிய பாஷை இல்லை, அபிஷேகம்னு ஒன்று நடக்கவே இல்லை, அதனால பரிசுத்தாவின் இல்லைன்ற அந்த சந்தேகம் வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாக இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உறுதி உள்ள வந்துருச்சா? இப்ப நான் கேட்கிறேன், எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லா கையும் உயர்ந்துருச்சு. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உள்ளதான் என்ன செய்யறாரு? இருக்கிறார், 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 இருக்கிறார். அல்லேலூயா. குற்றப்படுத்திக்கிறாதீங்க உங்களை நீங்களே, சரிங்களா? சரி பாஸ்டர், ஆனால் சில நேரம் சர்ச்சில் இந்த வாரம் வந்தோன்னே பாஸ்டர் நடத்துகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே ஆவியில் நிறைஞ்சேன், வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இங்கே நின்று நானும் அங்கிட்டு திரும்பி நின்றுட்டேன், எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் அடுத்த வாரம் அது மாதிரி எதுவுமே நடக்கலையே, அப்போ ஆவியானவர் என் கூட இல்லைல்ல. அடுத்த வாரம் எப்படி இருந்துச்சு? அமைதியாக அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன், பாட்டு மட்டும் பாடினேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணேன். அப்போ இன்னைக்கு எனக்கு ஆவியானவரால் நிறம் இல்லையோ என் கூட அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு. அனுபவம் தான் வேற வேறையா மாறி இருக்கு. எதுதான் மாறி இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ். அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த முறை தான் மாறி இருக்கே ஒழிய அவர் மாறல. அல்லேலூயா. ஆமே. அதனால பரிசுத்தாவியானவர் எங்க தான் இருக்கிறார் சொல்லுங்க? எனக்குள்ளதான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. சரி, அப்ப எனக்குள்ளதான் இருக்கிறாருன்றப்ப எதுக்கு அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, அபிஷேகத்தினால திருப்பி நிறையணும்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எனக்குள்ள வந்துட்டார். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எங்க வந்துட்டாரு? திருப்பி பாஸ்டர் என்ன சொல்றாரு? தம்பி, அபிஷேகத்தால் நிறைஞ்சிருங்கப்பா, நிறைஞ்சிருங்கப்பா, நிறைஞ்சிருங்கப்பா. என்னம்மா அபிஷேகத்துல நிறைஞ்சிங்களா? நிறையணுமே, நிறையணுமே. அபிஷேகம் பெற்றீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களான்னு சொல்றாங்களே, பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கே. அப்படின்னா அது என்ன? உள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அப்புறம் திருப்பி எதுக்கு அவரை கூப்பிட? ஆமே. உள்ள இருக்கிறவரை கூப்பிடலாமா? உள்ளேயே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் வாருமையா போதகரே எப்படி கூப்பிடுறோம்? வாருமையா போதகரே அப்படி கூப்பிடுறோம். அப்புறம் என்ன சொல்றோம்? வாரும் தூய. இந்த பாட்டை பாடிதான் பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப என்ன குழப்பம்? உள்ளதான் இருக்கிறார்னு சொல்றீங்க, அப்புறம் அவரை போய் வாரும் வாருன்னு கூப்பிடுறீங்க. என்ன இது? ஹல்லேலூயா. இந்த 61ஆம் சங்கீதம் இந்த முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு இருக்கா, என் மேல் இருக்கிறான்னு இருக்கா? என்ன உள்ள இருக்கிறாருன்னு சொன்னது இப்ப மேல இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கு. ஆமே. 61. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்ற விஷயத்தை மட்டும் எளிமையா சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா கவனிங்களேன். இப்ப தண்ணி ஒரு டம்ளர் நான் குடிக்கிறேன், தண்ணி ஒரு டம்ளர் நான் என்ன செய்யறேன்? குடிச்சா அந்த தண்ணி எங்க இருக்கு? எனக்குள்ள. தண்ணி எங்க போயிருச்சு? எல்லாரும் சொல்லுங்க, தண்ணி எங்க போயிருச்சு? இது ஒரு நல்ல அனுபவம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு குளத்துல போய் நல்லா தண்ணிக்குள்ள உளுந்து குளிக்க நினைச்சா, இப்ப நான் என்ன செய்யணும்னா, நான் போய் என்ன செய்யறேன்னா, தண்ணிக்குள்ள என்ன செய்யறேன்னா விழுகிறேன். என்னை சுத்தி தண்ணி, என் மேல தண்ணி, என் சுத்தி தண்ணி எல்லாம் வந்துருதுல. இதுதான் அபிஷேகம். ஆமே. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என்ன நடந்துருது தெரியுமா? நான் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவே ரட்சகர் எப்ப சொன்னனோ அன்னைக்கே எனக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் உள்ள வந்து உள்ளதான் நிரந்தரமா என்ன செஞ்சிட்டாங்கன்னா தங்கிட்டாங்க. இது நடந்துருச்சு. ஆனா நான் அவருக்குள்ள போய் உழுகிறேன் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் என்ன மேல என்னை சுத்திலாம் தண்ணியா நிரம்புது பாருங்களேன். இதுக்கு பேர் தான் அபிஷேகம், 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 அபிஷேகம்ன்றோம். அல்லேலூயா. இந்த கோயில்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, சிலைகள் எல்லாம், கடவுள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? அபிஷேக ஆராதனை, அபிஷேக செய்வாங்களா இல்லையா? அபிஷேகம் எங்க செய்வாங்க? கடவுளுக்கு உள்ள அந்த ஊற்றுவாங்களா, அது மேலே ஊற்றுவாங்களா? அபிஷேகத்தை எங்க தான் ஊற்றுவாங்க?
ஒரு விக்கிரகம் இருக்கு, ஒரு சிலை இருக்குன்னா அதுல என்ன செய்வாங்கன்னா அந்த கடவுளுடைய சுரூபம் இருக்குன்னா அதை எடுத்து அபிஷேகம் மேல இருந்து அப்படி ஊத்துவாங்க. அப்ப அபிஷேகம்னால என்ன தெரியுமா, என்ன சுத்திலும் அப்படியே பரிசுத்தாவியானவர் நிறைப்பது, என் மேலே பரிசுத்தாவியானவர் அமர்ந்து இறங்கி இருப்பது, நான் அவருக்குள்ள மறைந்து கொள்ளுவது. அவர் எனக்குள்ள வந்துட்டார், அது ஒரு நாள்ல நடந்துருச்சு. ஆனா நான் அவருக்குள்ள போய் மூழ்கணும்ல, இது தினம் 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 நடக்கணும். எப்ப நடக்கணும்? டெய்லி 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 இது நடந்துகிட்டே இருக்கணும். தினம் 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 நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் அபிஷேகம். அல்லேலூயா, ஆமென். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள்ளே, நான் அவருக்குள்ள இருக்கிற அனுபவம் தினம் தினம் நடப்பதாக. அப்பதான் அது என்ன நடக்கும் தெரியுமா, அந்த சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற அனுபவம் நடக்கும். நான் சொல்றேன், உங்க பலத்தினால முடியாதது, உங்க பராக்கிரமத்தினால முடியாதது எல்லாமே தேவனுடைய ஆவியினால் மட்டுமே ஆகும். யோசிச்சு பாருங்க, உங்க வயசுக்கு, உங்க அனுபவத்துக்கு, அல்லது உங்க பொருளாதாரத்துக்கு, உங்க முயற்சிக்கு நீங்க எத்தனை காரியத்தை போய் நீங்க அந்த காரியத்தை சரிப்படுத்தி பார்த்துட்டீங்க, சரியாயிருச்சா? உங்க பணத்தை வச்சு மாற்றலாம்னு செஞ்சு பார்த்து எவ்வளவு முயற்சி பண்ணீங்க, இன்னைக்கு அது சரியா முடிஞ்சிருச்சா? சரியா எழும்பிருச்சா? அது கட்டப்பட்டு முடிஞ்சிருச்சா? முடியல. அல்லது உங்க 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 தீர்மானத்தை வச்சு குடும்பத்துல சில அரட்டல் மிரட்டல் எல்லாம் கொடுத்து சீர்படுத்தலாம் நினைச்சு பார்த்தீங்க, யாரையாவது சரி பண்ண முடிஞ்சிருக்கா? ஆமே. வீட்டுல நானும் கத்துல பிரதர், சொல்லாத புத்தி இல்ல, எப்படிலாம் சொல்லணுமோ சொல்லி பார்த்துட்டேன், எப்படிலாம் நானும் திட்டி பார்க்கணுமோ திட்டி பார்த்துட்டேன், எப்படிலாம் அமைதியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பார்க்கணும் பேசி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேதேன்னு தானே நிலைமை வந்து நிக்குது கடைசி. அல்லேலூயா, ஆமே. அதை செஞ்சு பார்த்துட்டேன், இதை செஞ்சு பார்த்துட்டேன். அப்பனா என்ன தெரியுமா, பலத்தினால முயற்சி செஞ்சு பார்க்கிறோம். ஆமென். சகரியா 4:6 சொல்லுகிறது, நீங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலதான் மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. யாராலதான் முடியும்? தேவனுடைய ஆவியினாலதான். நீங்க உங்க பலத்தினால இந்த வருஷத்துல நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், இன்னும் சீர்படல, இன்னும் ஸ்திரப்படல, இன்னும் பலப்படல, இன்னும் நிலை நிற்காத காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க சீர்படணும், பலப்படணும்னு நிலைக்கணும்னா சொல்றேன், நீங்க உங்க முயற்சி எல்லாத்தையும் இந்த வருஷ கடைசியில முதலாவது நிறுத்துங்க. நானும் கத்தி 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 பார்த்துட்டேன் பிரதர், ஒரு மாற்றம் ஆற மாட்டேது. முதலாவது நீங்க செய்ய வேண்டியது கத்துறத நிறுத்துங்க. உங்க பலத்தை நிறுத்துங்க, உங்க பராக்கிரமத்தை நிறுத்துங்க. நானும் எவ்வளவுதான் காசை கொடுத்து கொடுத்து பார்க்கிறது, என் பிள்ளைக்கு சரியாக மாற்றானே, இன்னும் சரியாக மாற்றானே. உங்க பராக்கிரமத்தினால அது சரியாகாது. ஆமே. நீங்க தேவனுடைய சமூகத்துல டெய்லி உட்கார்ந்து ஆவியானவரால நீங்க நிரம்புங்க. எதெல்லாம் சீர்படணுமோ, எதெல்லாம் ஸ்திரப்படணுமோ, எதெல்லாம் பலப்பட்டு நிலை நிற்கணுமோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். திருமண வாழ்க்கை சீர்படலையா? ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த காரியத்துல பரிசுத்த ஆவியானவரால் ஆகும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமே. இப்ப எது தேவை அப்படின்னா, என் பலம் அல்ல ஆண்டவரே, என் பராக்கிரமம் அல்ல, எனக்குள்ள நீங்க இருக்கிறது இப்ப போதாது, உங்களுக்குள்ள நான் வாழணும். அதுக்கு பேர் தான் அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். இப்ப அபிஷேகத்தை என்னைக்கு பெற்றுக்கொள்ளலாம்? டெய்லி பெறணும். ஆமே. சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் 2022 அப்படி அபிஷேகத்துல நிறைஞ்சிருந்தேன். அது கிடையாது. இது சாட்சியே அல்ல, இது சாட்சி அல்ல. இப்படி சாட்சி நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மையான சாட்சி அல்ல. நான் அனுதினமும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரம்புகிறேன்றதுதான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் அவருக்குள்ள எப்ப இருக்கணும்? அனுதினமோ, அனுதினமோ. சொல்லுங்க, அனுதினமோ, அனுதினமோ. அவர் எனக்குள்ள, அது நடந்துருச்சு. நான் அவருக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்புற அனுபவம் தினம் 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 நடக்க வேண்டும்.
ஆமே. இப்போ இந்த 61:1க்கு பாஸ்டர் ஜோசப் ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு பையன் கேட்டானா, என்னன்னு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாருன்னு தானே எழுதி இருக்கணும். எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கிறார் தானே இருக்கணும். அது ஏன் என் மேல் இருக்கிறார் நீங்க எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாப்ல. அப்ப அவருக்கு ஒரு அருமையான விளக்கம் வந்திருக்கு. என்ன தெரியுமா? உண்மைதான் தம்பி. ஒரு பாத்திரம் இருக்கு. பாத்திரம், பால் பாத்திரம். டெய்லி வீட்டில் யூஸ் பண்றது என்ன பாத்திரம்? பால் பாத்திரம். பால் பாத்திரத்துல இப்ப பால் எங்க ஊத்துவோம்? உள்ள. பால் பாத்திரத்து மேலேயா ஊத்துவோம்? விளிம்புலையா ஊத்துவோம்? பால் எங்க ஊத்துவோம்? பால் இப்ப எங்க இருக்கு? பாத்திரத்துக்குள்ள. பால் எங்க இருக்கு? பாத்திரத்துக்குள்ள இருக்கு. ஆனா இந்த பால் சுட வச்சு அப்படி பொங்க வச்சா அந்த பாத்திரத்துக்கு மேல பால் வந்துருது. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற பால் என்ன வருது? இப்ப பொங்க 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 என்ன வந்துருதுன்னா பாத்திரத்துக்கு மேல நிரம்பி வந்து வழிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள எனக்குள்ள எனக்குள்ள. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நான் அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி ஆமேன் அதை எழுப்ப என்னன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல பொங்கி வந்து நிரம்புகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்பப்படுகிற அனுபவத்திற்கு வல்லமையுண்டு வல்லமையுண்டு என்கிற பாடலை வேகமா பாடி கையை தட்டினா மட்டும்தான் கிடையாது. அந்த பாடல் வழியாகவும் பரிசுத்தாவி நிரப்புறார், நான் இல்லைன்னு சொல்லல. சில பரிசுத்த ஆவியானவர் குறித்த பாடல்களை பாடுகிற பொழுது ஈஸியா நிரம்புறோம். நான் நல்லதுதான். இப்ப எனக்குள்ளே ஜீவ ஊற்று நிரப்புங்கப்பா, இந்த பாடல்லாம் பாடி நம்ம ஈஸியா நிரம்பலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வழிகள்ல மட்டும்தான் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த வெறுமன வேகமான பாடல்கள் வழியா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார்னு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அவர் நம்மோடு கூட உறவாடுகிற ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. இதை சொல்றப்ப இதையும் நான் சொல்லி தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? காற்றா, மலையா, வல்லமையா, அவர் அக்கினியா, என்னதுன்னு கேட்கிறேன். புறாவா, என்னது? அவரு எல்லாமா இருக்கிறார். இல்ல நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க அவரை? சொல்லுங்க. பரிசுத்தாவியை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க? அபிஷேகத்தை எப்படி அனுபவிக்கிறீங்க? சில நேரம் எப்படி வருது? என்ன இதெல்லாம் நடக்குது, ஆனா சொல்றதுக்கு யோசிக்கிறோம். சில்லுன்னு இருக்கும் பாஸ்டர், அப்படி வேர்த்துரும், உச்சந்தலையெல்லாம் வேர்த்துருது, ஜில்லுன்னு ஆகி போயிருது, உடம்புலாம் அப்படி சூடா இருக்கும். சில நேரம் ஒரு மின்னல் வந்து வேலை என்ன செஞ்ச மாதிரி இருக்கு, விழுந்த மாதிரி இருக்கு. அப்படி கை தட்டிக்கிட்டே இருந்து கட கட கடன்னு குதிச்சிருவேன். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? இது எல்லாமே நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நடக்கட்டும். ஆமென். ஆனால் இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், அனுபவம் அல்ல. இது கிடையாது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்ததால் எனக்குள்ள நடக்கிற சில விளைவுகள், அவ்வளவுதான். ஆனா இப்படி நடந்தாதான் அடுத்த முறை பரிசுத்த ஆவியானவர் வந்தார், என் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சுன்னு நினைக்காதீங்கன்ற. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம சர்ச்சில் இப்ப நடத்துறோம், பாஸ்டர் ஆராதனை நடத்துறாங்க, எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் நம்ம மத்தியிலே உலாவுகிறார் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? பிதாவாகிய தேவன் நம்ம மத்தியிலே உலாவுகிறார் என்ன நினைப்பீங்க? பயபக்தியா இருங்க அப்படிதான் நம்ம மனசு சொல்லும். மனசு என்ன சொல்லுது எல்லாருக்கும்? பயபக்தி. யார் வந்துட்டா இப்ப இங்க? பிதா. பிதாவை பத்தி பேசுறேன். யார் வந்துட்டா? பிதா. பிதா அவனால எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாரும் பயபக்தியா இருக்கணும். பிதா இருக்கிறார் நம்ம மத்தியில, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் வந்துட்டார், அப்படி நம்ம இருக்கணும். சரி, அடுத்து நான் சொல்றோம், இயேசு இப்ப நம்ம மத்தியில வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற மனசுல என்ன தோணும்? இயேசுப்பா வந்துட்டாராங்க, ஆறுதலா இருக்கு. யார் வந்துட்டா? ஆறுதலா இருக்கு. எப்படி இருக்கு? இயேசு வந்துட்டாரு, சுகம் வந்துடும். இயேசு வந்துட்டாரு, சமாதானம் வந்துடும். இயேசு வந்துட்டார், பயப்பட மாட்டேன், இயேசுப்பா என்னை அணைத்துக் கொள்வார். இதெல்லாம் நினைக்கிறமா நினைக்கலையா? ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இல்லையா? சரி, இதே பாஸ்டர், இதே ஊழியக்கார் அடுத்து கொனைகள் சொல்றார்,
ஆவியானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? கட 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 4 பேர் கை தட்டுறது, 2 பேர் சுத்துறது, அப்படி விழுகிறது, படி குதிக்கிறது, படபட படபடன்றது. சுருன்னுச்சு பாஸ்டர், அப்படி அக்கினி இறங்கிருச்சு, சில்லுன்னு வந்துருச்சு அப்படின்றோம். அப்படின்னா என்ன? ஆவியானவரை ஏதோ காற்றாக, மழையாக, வல்லமையாக தான் பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆனா ஆவியானவர் காற்று அல்ல, அவர் மழை அல்ல, அவர் என்ன சொல்றது, மின்னல் அல்ல, அவர் ஏதோ கரண்ட் ஷாக்கு கிடையாது, அவர் கர்த்தர். முதலே சொல்லிட்டோம், பிதா குமாரன் 3 பேரும் ஒரே நிலம், ஒரே ஆள் தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கன்னா இதை என்ன பாஸ்டர் நீங்க பெரிய ஆழமான செய்தி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கவனிங்க. 5 நாள் வல்லமை முகாம் நடந்துச்சு, பவர் கேம்ப். அங்கேயே இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறிச்ச சரியான அறிவு இல்லை. எப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? பிதாவானவர்னா இவ்வளவு தூரமாகவும், அவரை விட ஒரு ஸ்டெப்பு கீழே யாரு? ஜீசஸ். ஜீசஸை விட கொஞ்சம் லோவானவர், கீழானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த சிந்தெல்லாம் உள்ள நிறைய இருக்கு, அதெல்லாம் உடைக்கப்படணும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் கீழே ஒருத்தர் இல்லை, அவங்க 3 பேரும் சமமானவர்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சமமானவர்கள். சொல்லுங்க, சமமானவர்கள். ஆமென். இயேசு எப்படி தெய்வமோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் தெய்வம். சொல்லுங்க, தெய்வம். அவர் காற்று கிடையாது, அவர் புறா கிடையாது, அவர் ஏதோ வல்லமை கிடையாது. அவர் என்னை தேற்றுகிறவர், என்னை ஆற்றுகிறவர், எனக்கு போதிக்கக்கூடிய நல்ல ஆசிரியர். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே எதை நீங்க முதல்ல யோசிங்கன்னா, கர்த்தர் எனக்குள்ளே வாழுகிறார். இந்த இடத்துல இப்ப கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். அவர் என்னை ஆற்றுவார், என்னை தேற்றுவார், சீர்படுத்துவார், ஸ்திலப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், என்னை ஆவியில நிரப்புவார். அதெல்லாம் நடக்கும். சில நேரங்களில் அதை என் சரீரத்தினால தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அது என்னன்னா வெளிப்படும். கைதட்டுறது, நான் குதிக்கிறது, நான் ஒருவேளை கீழே விழுகிறது, எனக்குள்ள வேர்க்கிறது, இதெல்லாம் அந்த நிரப்பப்பட்டதன் விளைவாக நடந்துச்சுன்னா நல்லது. ஆனா நான் அந்த மாதிரி நிரப்பவே படாம வெறுமனே இந்த அனுபவம் தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இது ஏமாற்றமா, நான் என்ன நானே என்ன செஞ்சேன்னா ஏமாற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? தெய்வம். சொல்லுங்க, தெய்வம். தெய்வம். அவரோட உறவாடணும். பரிசுத்த ஆவியானவரோட என்ன செய்யணும்? டெய்லி உறவாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை சீர்படணுமா? படணும் தானே. அப்ப சீர்படணும்னா யாரால தான் சீர்படும்? என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் சீர்படுத்தப்பட முடியும். அப்ப தேவனுடைய ஆவியினால சீர்படுத்தப்பட முடியும்னு சொன்னா நான் அனுதினமும் தேவனுடைய ஆவியினால் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்ப கேளுங்களேன். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேட்கலாமா? தப்பு கிடையாது. அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆனா என்ன நிரம்பி வழிகிற அனுபவம் என்ன செய்யணும்னா டெய்லி எனக்குள்ள நடக்க வேண்டும். ஆமே. இவ்வளவும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ ஸ்திரப்படணும், ஸ்திரப்படணும்னா யார் நமக்கு தேவை? கர்த்தருடைய ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர். வாழ்க்கையில் இருக்கிற சில ஒழுங்கீனங்கள், சில உடைக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறி நான் பலனடைனா எனக்கு யார் தேவை? கர்த்தருடைய. அவர் எனக்குள்ள இருக்கிறார், அது பத்தாது. அவர் எங்க வரணும்னா என் மேலே, அவருக்குள்ள நான் நிரம்பணும். சொல்லுங்க, அவருக்குள்ள நான் மூழ்கணும், அவரால் நிரம்பணும். அதனாலதான் உள்ள இருக்கிறவரை இப்ப அப்படி கூப்பிடுறோம். சில நேரம் அவர் உள்ள இருக்கிறாரு, ஆனா இப்ப எனக்கு என்ன தேவைன்னா நான் நிரம்பி வழிகிற அனுபவம் தேவைன்றனால அவரை கூப்பிடுறோம். வாருமையா, ஆண்டவரே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே, இப்படிலாம் பாடலை பாடி அவரை கூப்பிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நிரம்பணும். இந்த நிரம்புகிறதுல ஒரு நல்ல அனுபவம் என்ன தெரியுமா? என் வாயை பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும்?
வாய். அல்லேலூயா. இந்த வாயினால நான் அறிக்கை செய்யணும். மனசுக்குள்ள ஆண்டவரை நம்புறேன் பிரதர், மனசுக்குள்ள நான் ஆண்டவரை நம்புறேன் பிரதர், மனசுக்குள்ள ஆண்டவரை நம்புறேன்றதான் அநேகருடைய காரியம். நான் தப்பே கிடையாது. நீங்க மனசுக்குள்ள நம்புனீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். இருதயத்துல விசுவாசிக்க வாழ்க்கையில சில நீதிலாம் நடக்கும். ஆண்டவரை நம்புறேன், அதனால நீதி நடக்கும் வாழ்க்கையில. ஆனா இதே இது ரட்சிப்பு உண்டாக, அதாவது விடுதலை உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். எதனால அறிக்கை பண்ணணும்? அப்ப சில விடுதலைகள்லாம் எனக்கு உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பா வாயினால தான் நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை அறிக்கை செய்யணும். சொல்லுங்க, அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். நான் ஒவ்வொன்றுக்கும் வசனம் எடுக்கல, நேரம் ஆயிரும்ன்றதுனால அப்படி நான் வசனம் சொல்லாம இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு மற்றதெல்லாம் அடி வசனங்களா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமே. இப்போ பூரிகை ஊதணும், எக்காலம் ஊதணும், இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன ஊதணும்? எக்காலம். ஃபாதர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க, வசனத்திலிருந்து எடுத்து. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை பிடித்திடுவோம். அடுத்து இப்ப புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு, பூரிகை ஊதிடுவோம் அப்படின்னு. அல்லேலூயா, ஆமேன். என்னாகமம் 10:9 சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் கூட அந்த வசனத்தை மட்டும் பார்த்துலாம். என்னாகமம் 10:9, என்னாகமம் 10:9, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது சும்மா இல்ல, என்ன செய்யணுமா, பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்கணும். பூரிகைனா ட்ரம்பெட்டு, எக்காலம். எக்காலம் பார்த்துருக்கீங்களா? சரி, படத்துல நேரா பார்க்கறதுனா கூட எங்கேயாவது போட்டோல பார்த்துருப்பீங்கல்ல. எக்காலம் எப்படி இருக்கும்? இப்படி வளைஞ்சு இருக்கும்ல, இந்த வளைஞ்சு இருக்கிறது எக்காலம். பூரிகைன்றது இப்படி நீளமா இருக்கும், இப்படி நீளமா வந்து இப்படி இருக்கிறது. சரிங்களா? இந்த ட்ரம்பட்ஸ். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்திற்கு போகிற பொழுது, உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்புற பொழுது என்ன செய்யணுமா? அப்ப பிரச்சனை வர்றப்ப எதை ஊத சொல்றார் ஆண்டவர்? சொல்லுங்க எல்லாரும், பூரிகை. ஆமே. ஃபாதர் அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா பூரி சாப்பிடுங்க, வீட்டில் சாப்பிட்டுட்டு பூரிகையை ஊதுங்க. எதை சாப்பிடுங்க? பூரி சாப்பிடுங்க. பூரி சாப்பிட்றப்பெல்லாம் இந்த இதை மறந்துடக்கூடாது. என்ன ஆமாம் 10:9, எதை மறந்துடக்கூடாது? காலையிலே 2 பூரியை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றப்ப நான் சொல்றேன், காலையிலே 2 பூரிகையை ஊதிருங்க. அல்லேலூயா. சத்துருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகிற பொழுது பூரிகையை ஊதணுமா? சாதாரணமா ஊதணுமா? பெருந்தொனியாய் ஊதணுமா? முழங்கணும். அல்லேலூயா. அப்படி முழங்கினா என்ன நடக்குமா? அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே 1 நினைவு கூறப்படுவீர்கள், 2 உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள்னா காப்பாற்றப்படுவீர்கள் வச்சுக்கிறோம். ஆமே. அப்ப என்னன்னா, பூரிகையை ஊத ஊத கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து காப்பாற்றுவார். ஆமே. சரி, இப்ப என்னன்னா, ஒரு பூரிகையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, ஒரு எக்காலம்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஒரு எக்காலத்தை வீட்டில் வாங்கி வச்சுட்டு வச்சிரு. இந்த பிபி நாதஸ்வரம்லாம் இருக்குல்ல, சரிங்களா, புல்லாங்குழல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வீட்டில் வாங்கி வந்து வச்சிருக்கிறீங்க. சத்தம் வந்துருமா? பிரதர், நான் தான் புல்லாங்குழல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ல, சத்தம் வரணும்ல, வருமா? அந்த 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 நாதஸ்வரம், ட்ரம்பட்டு, பூரிகை, எக்காலத்தை வீட்டில் இப்படி வச்சிருந்தா சத்தம் வந்துருமா? அதுக்குள்ள இருந்து எப்ப வரும்? அப்ப ஊதணும். என்ன சொல்லுங்க? காத்து அதுக்குள்ள ஊதணும். எக்காலத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஊதணும். அப்ப ஊதுறதுக்கு எதான் பயன்படுத்தணும்? இதே போல பூரிகைகளை ஊதணும்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் வாயை பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, வாயை பயன்படுத்த வேண்டும், வாயை பயன்படுத்த வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நான் நிரம்பணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் நிரம்பி பொங்கி 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 நான் நிரம்பி வரணும்னா எதை பயன்படுத்தி ஆகணும்? மனசில்ல, வாயி. சொல்லுங்க, எதை பயன்படுத்தணும்? மனசுல நினைச்சிருவேன் பாஸ்டர் டெய்லி ஆவியானவரை. அப்படி காலைல எந்திரிச்சு சொன்ன மனசுக்குள்ள நினைக்காம வெளியே போக மாட்டேன். எங்க எக்காலத்தை வாங்கி வீட்டில் வச்சா சத்தம் வருமா? ஊதுனாதானா சத்தம் வரும். மனசுக்குள்ள வச்சிருக்கிறது எப்படின்னா எக்காலத்தை வாங்கி வச்சிருக்கிற மாதிரி. ஆனா மனசுல வச்சிருக்கிறேன்றது இல்லாம வாயினால நீங்க பயன்படுத்த, வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். அதனாலதான் சர்ச்சில் ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆராதனைக்கெல்லாம் வர்றப்ப பேசுங்க, சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆன்மீக பாஷை பேசுங்கன்னு. ஏன் இங்க இவ்வளோ ட்ரைனிங் பண்றோம் தெரியுமா? வீட்டில் போய் 7 நாள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே. அப்ப வாய் நீங்க பாருங்களேன், எக்காலத்துல ஊதுனாதான் அதுல சத்தம் வரும். அதே போல பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்புற அனுபவம் எனக்குள்ள வேணும்னா, நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், நீங்க அமைதியா இருந்து நீங்க நிரப்பப்படவே முடியாது. வாயை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமே. அப்ப வாயை பயன்படுத்தினா என்ன செய்யலாம் அப்படின்னா, துதி. சொல்லுங்க, என்னது? ஆமே. துதி. ஆமே. காலையிலேயே பாடல்கள் எடுத்து பாடுங்க. நீங்க பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால் நிரம்பணுமே பாஸ்டர், என்ன செய்ய அப்படின்னா, காலையில எந்திரிச்சொன்ன சில பாடல்களை பாடுங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க. பாடல் என்ன செய்யுங்க? பாடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுங்க. அல்லேலூயா. பாடல்களை பாடுங்க. சில பாட்டெல்லாட்டு கேட்டு கேட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு பாட்டை போட்டு விட்டுட்டு ஃபோனில் போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா கேளுங்க. ஃபோன் கூட வேண்டான்னு நினைக்கிறேன். ஃபோனில் போட்டுட்டு கேட்கலன்னா ஃபோனை இப்படி போய் பாட்டு போட போயிட்டு தான் அப்புறம் என்ன செஞ்சிருது, கண்டதையும் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அப்புறம் அப்படி ஜெபமே பண்ணாமல் விட்டுட்டு எந்திச்சு வந்துடுது. ஆமே. ஃபோனை வேணா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அப்புறமா பாட்டை போடுங்க. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தெரியுமா, வசனத்தை எடுத்து மனசுக்குள்ள வாசிக்கிறேன் அப்படின்னு இல்லாம உங்க வாய் திறந்து வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், சியோனிலே அவர் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார்ன்ற வார்த்தையை வாசித்துருங்க. மனசுக்குள்ள கூட வாசிட்டு ஒரு 2 தடவை அதை சொல்லிருங்க. ஆண்டவரே, சியோன்ல துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவீர், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவீர். இதை இயேசுவின் நாமத்தினால ஆமேன், நம்புகிறேன். இப்படி வாயினால பேசுங்க. வாயில என்னென்னலாம் இருக்கணும்? முதல்ல சொல்லுங்க, துதி. சொல்லுங்க, துதி, வசனம், அடுத்து ஜெபம். இது எல்லாம் கலந்துருக்கணும். இதுல எது பாஸ்டர் பெருசுன்னு கேட்கக்கூடாது. துதி தானே பெருசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பட்டிமடம் நடத்திட்டு இருக்கக்கூடாது. இல்ல துதியெல்லாம் வேண்டாம், பாட்டு பாடுறதெல்லாம் வேண்டாம், ஜெபிங்க ஜெபிங்க, ஜெபம் பண்ணு. என்ன நீ உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க? ஜெபம் பண்ணுக்கா, ஜெபம் தாங்கா பெருசுலாம் யாரும் எதையும் சொல்லாதீங்க. ஜெபம், வசனம், துதி எல்லாமே ஈக்குவல் தான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம், வசனம், துதி. இதோடு கூட இன்னொன்னையும் சேர்த்துக்கிறங்க, அந்நிய பாஷை. என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல பொங்கி 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 பெருகணும், நான் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும்னா இந்த நாளும் என் வாயில வெளிப்பட்டே ஆக வேண்டும். எந்த நாள்? துதி, வசனம், ஜெபம், அந்நிய பாஷை. அல்லேலூயா. இப்ப அந்நிய பாஷை பெறல அப்படின்றவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, சரிங்களா? எனக்கு இன்னும் என்ன கிடைக்கல? அந்நிய பாஷை கிடைக்கல. அப்போ என் கூட பரிசுத்த இல்லை நினைச்சிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் வேற, அந்நிய பாஷை வேற. இதை ஆழமா மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரு? தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் யாரு? அந்நிய பாஷைன்றது அவர் கொடுக்கிற ஒரு சின்ன வெகுமதி, கிஃப்ட். இப்ப நான் வேற, இந்த போன் வேற. ஆமாவா இல்லையா? இப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னா, பாஸ்டருக்கு நான் இந்த போனை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது என்னோட கிஃப்ட், அவ்வளவுதான். சரிங்களா? இதே போல அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ஒரு கிஃப்ட் தான், நிறைய கிஃப்ட் இருக்கு, சரிங்களா? அதுல ஒரு கிஃப்ட் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மிக முக்கியமான கிஃப்ட் என்னன்னா அந்நிய பாஷை. அந்நிய பாஷைன்றது கிஃப்ட், அவருக்கு அது கிடையாது. இப்ப இந்த போனா நான் வேற, அந்த போன் வேற. இதே போலதான் என்னதுன்னா, அந்நிய பாஷை என்பது ஒரு வெகுமதி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெகுமதி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தெய்வமாக இருக்கிறார். அப்போ ஒருவேளை இன்னும் அந்த கிஃப்டை நீங்க வாங்கிக்கலன்னா சீக்கிரம் கேட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரத்துல கொடுப்பார். இதுக்கு 40 நாள் உபவாசம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 நாள் உபவாச கூட்ட முடிவுல தான் கொடுப்பார்னு அவசியம் இல்லை. வாஞ்ச எவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கோ உடனே கொடுப்பார். எனக்கு தந்துருங்க ஆண்டவர், எனக்கு கேளுங்க அப்படின்னு நீங்க கேட்டு வாயை பயன்படுத்தணும். அந்நிய பாஷை உங்களுக்குள்ள செயல்படுத்தணும்னா நீங்க வாய் கொஞ்சம் திறக்கணும். நான் அமைதியா ஜெபம் பண்ணுவேன், என்னமோ தெரியல ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லாதீங்க. நீங்க வாய் கொஞ்சம் திறந்தா தானா அந்நிய பாஷையை அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் நமக்கு இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
ஆமென். அவர் எனக்குள்ள இருக்கிறார், என் மேலே அவர் பொங்கி எழும்பி வரணும்னா என்னென்னலாம் எனக்கு செய்யணும்? டெய்லி துதி, வசனம், ஜெபம், அந்நிய பாஷை. அல்லேலூயா. இதுல இந்த லெவல் ரேஷியோ அளவு ஒவ்வொன்றும் வேற வேற நாள்ல வேற வேற மாறி இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. இன்னைக்கு என்னன்னு தெரியல பிரதர், காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து பாட்டா கேட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நிறுத்தவே முடியல. திரும்ப திரும்ப துதிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 2 அதிகாரம் தான் பைபிள் வாசித்தேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாம். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். இன்னைக்கு நான் என்ன ஜெப குறிப்பே ஏறெடுக்கல, அதனால நான் இன்னைக்கு ஜெபம் செய்யல அப்படின்னு பயந்துராதீங்க. நீங்க அவ்வளவு நேரம் பண்ணதே ஜெபம்தான். துதிச்சிங்கல்ல, அதுக்கு பேர் ஜெபம். இல்லையா நான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு குறிப்பு சொல்லி ஜெபிப்பேன், அதை செய்யாம விட்டுட்டேனே அதனால ஜெபிக்கலன்னு நினைக்காதீங்க. இல்ல, நீங்க துதித்து வசனம் வாசிச்சீங்க, அதுவே ஜெபம் தான். சில நேரம் என்ன நடக்கும்னா, காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு இல்ல ஒரு பாட்டு பாடிட்டு பைபிள் வாசிக்கணும் தோணுச்சு. எடுத்தேன் பாருங்களேன், ஒரு டெய்லி சில அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிப்பேன். அன்னைக்கு 10 அதிகாரம் வாசித்து நிறுத்தவே முடியல. திரும்ப அதிகாரமா வாசித்துட்டே இருக்கேன். டைம் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஐயோ, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே. பயப்படாதீங்க, நீங்க பைபிள் வாசித்தீங்கல்ல, அதுவே ஜெபம் தான். அல்லேலூயா. சில நேரம் எந்திரிச்சு சில பாட்டு பாடணும்னா உங்களுக்குள்ள ஒரே பாரமா இருக்கும். தேசத்தை குறிச்சு, சர்ச்சை குறிச்சு, சில நேரம் சில நபர்களை குறிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜெபம் போய்கிட்டே இருக்கு. ஆமே, இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு பாட்டே பாடலே, ஜெபமா பண்ணிட்டோமே, ஐயோ துதிக்கல போங்க, இன்னைக்கு துதியே இல்லை வாழ்க்கையில நினைக்காதீங்க, அதுதான் ஜெபம்ன்ற. இதுல மாறி மாறி இருக்கலாம், அளவுகள் மாறி மாறி இருக்கலாம், ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு நாள் இருக்கணும். ஒருவேளை ஒரு நாள்ல சில இது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம்ன்ற. சில நேரம் ஒரு சில நாள் அந்நிய பாஷை மட்டுமே இருக்கலாம் உங்களுக்குள்ள. ஆமே. ஆனா இப்படி இந்த அனுபவம் எல்லாம் இருந்தால்தான் அது என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் மேலே பொங்கி வருகிறதுனால ஆமென் அடையாளம், நான் அவருக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம். தயவு செய்து சொல்றேன், நீங்க என்ன வேலை செய்றீங்களோ செய்யலையோ, ஆமென், எதை சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து கூட சேர்த்து வைக்க வேண்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா, ஆமே, நீங்க நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட உங்க பிள்ளைகள் அதிக ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை சீர்படணுமா? நான் கன்க்ளூட் பண்றேன், முடிவுக்கு வரேன். வாழ்க்கை சீர்படணுமா? சொல்லுங்க, சீர்படணும். அப்ப சீர்படனா என்ன தேவை? 61:1 அதான், கர்த்தருடைய ஆவியானவர். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப கர்த்தருடைய ஆவியான எனக்குள்ள இருக்கிறவர் என் மேல வரைக்கும் அவர் பொங்கி வரணும். என்ன தேவை எனக்குள்ள? தினம் 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 அபிஷேகம். ஆமென். அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். என்னது? துதி, வசனம், ஜெபம், அந்நிய பாஷை. அல்லேலூயா. இது இருக்க 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 ஆவியானவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள, ஆவியானவர் என் மேலே என் மேலே என் மேலே, ஆவியானவர் என் மேலே இருக்க 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 எதெல்லாம் உடைக்கப்பட்டதோ இடிக்கப்பட்டதோ அது தானா கட்டப்பட்டுரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பலத்தினால செய்ய சாதிக்க முடியாத எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? செருபாபேல் என்ன செஞ்சாருன்றதை மட்டும் நான் ஒரே வரையில சொல்லிடுறேன். செருபாபேல் என்ன செய்தார்னா, இடிந்து போய் கிடந்த தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டினார், சீர்படுத்தினார். அது எப்பனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 70 வருஷமா இடிஞ்சு கிடந்துச்சு. எத்தனை வருஷம்? 70 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல இருந்த ஒரு சொத்து இன்னும் இடிஞ்சு கிடக்குன்னா அதை பார்த்தா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பழைய கட்டடமா இருக்கும். 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பட்டாவாவது கையில நம்மகிட்ட இருக்கா? இப்ப நம்மகிட்டலாம் இல்லை. நிறைய பேர் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து, ஒருவேளை ரொம்ப வயதானவங்க உங்கள்கிட்ட வேணா சிலர் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து கையில இருக்கலாம், பட்டாவா இருக்கலாம். இப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டடம் இருந்துச்சு, ஆலயம் இருந்துச்சு, இப்போ அது இடிக்கப்பட்டு கிடக்குன்னா பாருங்க. ஆமென். பேரப்புள்ள தாத்தா காலத்துல பார்த்த ஆலயம் அப்பா காலம் மாதிரி அடுத்து பேரப்புள்ள காலம் வந்துருச்சு. இப்போ அந்த பேரப்பிள்ளைகள்லாம் எழும்பி கட்டுறாங்கன்னா பாருங்க, அப்போ எப்படி இருக்கும்? அவ்வளோ வருஷம் நான் சொல்றேன்.
இடிஞ்சு 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 கட்டப்பட முடியாம கிடக்கிறப்பதான் செருபாபேல் அங்க வந்து நின்று கட்டதுக்கு வர்றாரு, கட்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, எதிர்ப்புகள் வருது. அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, செருபாபேலே, உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் ஆகும். அந்த செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதம் நின்னுச்சு, மலை போல பிரச்சனை வந்து நின்னுச்சு. சிலருடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை மலை போல நிக்குது. எப்படி நிக்குது? நீங்க அந்த வார்த்தையவே சொல்றீங்க அடிக்கடி, ஆண்டவரே என் பிரச்சனை மலை போல இருக்கேன்னு. ஆனா செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலே, இந்த உனக்கு முன்னாடி நிக்கிற இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம், அது சமபூமி ஆகும்னாரு. இடிச்சது கட்டப்பட்டுரும், ஆனா உனக்கு முன்னாடி பெருசா நிக்கிற தடை இடிக்கப்படும் அப்படின்னாரு. இதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். ஆமே, உங்க வாழ்க்கை கட்டப்படும், ஆனா உங்க வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு விரோதமா மலை போல நிக்கிற பிரச்சனை எல்லாம் உடைக்கப்படும். இதை என்னால செய்ய முடியாது, யாரால தான் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே பொங்கி எழும்பி நிரம்பி என்னை நடத்தணும்னா நான் அவருக்குள்ள டெய்லி வாழணும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அனுபவம் பத்தாது, என் மேலே அவர் இருக்கிற அனுபவம் நான் அதுக்குள்ள பெருக வேண்டும். ஒவ்வொரு நாள் நிறைக்கப்படுவீங்களா? இப்படி நீங்கள் வாழ்ந்தாதான் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் ஆமென் மேன்மை அடையும், இந்த திருச்சபை மேன்மை அடையும், இந்த பகுதியெல்லாம் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. இந்த பகுதியெல்லாம் சுதந்திரிக்கலாமா? இந்த சூராணத்தை சுதந்திரிக்கலாமா? இதெல்லாம் எதனால நடக்கும்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை நான் பொங்கி நிரம்பி 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 அதில் பெருக 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 தான் அதெல்லாம் நடக்கும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆவியானவருடைய ஆளுகைக்கு நேரம் ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர்னு கூப்பிடுவோம். ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஜெபிச்சு நான் பாஸ்டர் கையில கொடுக்க போறேன். ஒருவேளை இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லை அப்படின்ற அந்த 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 அவநம்பிக்கையில வந்திருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள சொல்லுகிறார், பரிசுத்தாவின் உங்களோட தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை பரிசுத்தாவின் உள்ளதான் இருக்கிறார், அவரை உள்ள வச்சுட்டு டெய்லி நான் அவரை சார்ந்து கொள்றதே இல்லை, அவரோடு வாழ்றதே இல்லை, அவர்கிட்ட பேசுறதே இல்லை, பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிறதே இல்லை, அப்படிப்பட்ட அனுபவத்துல வாழ்க்கையில இருந்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக. சொல்லுங்க, என்னை ஆண்டவரே மீண்டும் உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா நான் உங்களுக்குள்ள நிறையணும், நான் உங்களுக்குள்ள நிறையணும், என் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பணும். அது எனக்குள்ள வேணும்பா. சில நாட்களா உங்க ஜெப வாழ்க்கை சோர்ந்து இருக்கு, உங்க வேத வாசிப்பு சோர்ந்து இருக்கு அப்படின்னா, இப்ப ஆண்டவர்ட்ட கேட்டு அதை சீர்படுத்த போகிறோம். ஓமே, ஏதாவது ஆவிக்குரிய தடைகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால அது இப்பொழுதே உடைக்கப்பட போகிறது, உடைக்கப்பட போகிறது. அதனால சில நிமிடம் தான் ஜெபிக்க போறோம், ஆனா பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஆசையா ஆர்வமா இருங்க. ஆண்டவரே என்னை நிரப்பிருங்கப்பா, பரிசுத்த ஆவியினால எனக்கு அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நிய பாஷை வேணும், அபிஷேகம் என்கிற அனுபவம் டெய்லி வேணும். ஆண்டவரே, இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்ல, டெய்லி வேணும். அதுக்கு அடையாளமா இன்னைக்கே என்னை நிரப்பிருங்க, இன்னைக்கே என்னை நிரப்பிருங்க, இப்பயே என்னை நிரப்பிருங்க. எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லிருங்க, எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, உங்களை சந்தேகப்பட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவரே, எனக்குள்ள இருக்கிறவரே, என் மேலே வருவீராக, என் மேலே வருவீராக. என்ன நிரப்புங்க, நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பட்டும், என் இருதயம் நிரம்பட்டும், என் ஆவி நிரம்பட்டும். எனக்குள்ள துதி பெருகட்டும், வசனம் பெருகட்டும், ஜெபம் பெருகட்டும், அந்நிய பாஷை பெருகட்டும்.
பல பல பாஷைகளை பேசுகிற அனுபவம் பெருகட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. இப்ப கேளுங்களேன், ஆவியானவரேன்னு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. விசுவாசத்தோடு கேளுங்க. பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே ஒரு புதிய பலத்தினால பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரால் அவர் நிரப்புவார். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர், 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 ஆவியானவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க, இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளை விசுவாசியை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ரிபா கர்த்தனமனா அல்தரபதரப ஷபதபதர ஷிகதரமதரப்புங்கப்பா. நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ரிபா கதலமக ஷபலமனமனமா. இப்ப அப்படியே கேளுங்களேன், இந்த பாடல் வழியாவே கேளுங்க, அது அந்நிய பாஷையோடு கேளுங்க, இந்த ராகத்திலே கேளுங்க. ரிபா தலமா நகதா. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ரெபதர பதரம ஷகதனமனனவா ஷகதரபதரம கதனமனமா. அந்நிய பாஷை இல்லைன்னா ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. ஆவியானவரே, 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 என்ன நிரப்புங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். என் முயற்சியை கைவிடுற ஆண்டவரே, என் பலத்துல நான் கைவிடுற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஆகும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஆகும் ஆண்டவரே. எல்லா அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா அந்த மந்த நிலைகள் உடைக்கப்படுவதாக, ஆவிக்குரிய தடைகள் எல்லாம் விலகுவதாக, பரிசுத்த ஆவியானவரோடு உறவாட முடியாதபடி இருக்கிற அந்த தடைகள் விலகுவதாக, நாவுல இருக்கிற தடை விலகுவதாக, வாய்கள் இருக்கிற அந்த தடை விலகுவதாக, வாய்கள் விரிவாய் திறக்கப்படுவதாக. ஒரு துதி அபிஷேகம் நிரப்பட்டும், வசன அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே, பாடல் அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிற அபிஷேகம் அப்பா. காலையில எழுந்த உடனே பாடலா பாடி 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 துதிக்கிற அபிஷேகம் இப்பொழுதே 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 பெருகுவதாக, பெருகுவதாக. வசன அபிஷேகம் பெருகுவதாக. மணிக்கணக்காய் வசனங்களை வாசிக்கிற அனுபவம் பெருகுவதாக. மணிக்கணக்காய் வசனங்களை காலையிலே வாசிக்கிற அனுபவம் பெருகுவதாக. ஜெபிக்கிற அனுபவம் பெருகுவதாக. ஜெப அனுபவம் பெருகுவதாக. அந்நிய பாஷை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க. அந்நிய பாஷை இதுவரைக்கும் இல்லாதவங்க அப்படி கேளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாவுல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்நிய பாஷை வந்துடும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகள் உண்டாவதாக. புது புது பாஷைகள் உண்டாவதாக. புதிய பாஷைகள் உண்டாவதாக. ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு புதிய பாஷைகள் உண்டாவதாக. பற்பல பாஷைகள் உண்டாவதாக. அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானங்கள் உண்டாவதாக. வியாக்கியானங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சபை மேல அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையா 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 கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வறட்சி விலகுவதாக. செழிப்பை தடை செய்கிற கிரிகள் விலகுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகுவதாக. ஜெயம் உண்டாவதாக. சந்தோஷம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவி எங்குண்டு அங்கு சந்தோஷம் உண்டு. அந்த மகிழ்ச்சியினால நிரப்புங்க. மகிழ்ச்சியினால நிரப்புகிறதற்காய் நன்றி அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். டெய்லி டெய்லி தினம் தினம் இந்த அனுபவம் பெருகட்டும் அப்பா. பெருகட்டும் ஆண்டவரே.
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரேன்னு சொல்லுங்களேன். ஆவியானவரே, ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. என்ன மூணாவது நாள் என்ன அழுத்துறாருன்னா பாத்தீங்கன்னா, ஆவியானவர் தான் நம்மளை சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்மளை சிறப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். இப்போ ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்து நிரப்பப்படணும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிறார். அவர் இல்லாமலாம் எங்கேயெல்லாம் போகல. அவர் மெட்ராஸ் போல, அமெரிக்காக்கெல்லாம் போல, உங்களுக்குள்ள தான் இருக்காரு. அவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி என்ன பண்ணணும்? தினம் தினம் என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தினமும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற ஆவியானவர் இந்த நாளில் என்ன நடத்துங்க, என்னை ஜெபிங்க அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறீங்கள, பாடலாமா அப்படின்னு கேட்டார். பாடலாம். அவர் தான் பாடுறவர். எங்கே போகணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறவர் யார்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். அல்லேலூயா. இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இதை பார்க்காத, இதை நிற்காத, அந்த உணர்வு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாங்கிறத உணர்ந்தா தான் இது எல்லாம் கிரிய நடக்கும். அதனால தான் அவன் பார்த்து சொரோபேலை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, இந்த பெரிய பருவத்தை பார்த்து பயப்படாத, இது உன்னுடைய ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, பலத்தினால, தேவ ஆவியினால் என்னன்னு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ நம்ம உணர்ந்திருக்கிறோம் பாருங்க. நேற்று வேற மாதிரி, ஆவியானவர் இன்னைக்கு 3ஆவது நாளில் வித்தியாசமாக கொண்டு போகிறார். எனக்கு ரொம்ப ஆவியானவர் நடத்துதலை நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவரே என்னை ஒவ்வொரு நாளும் நிரப்பி என்னை சீர்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளையாக, உகந்த பாத்திரமாக என்ன இந்த பூமியில நிலைநிறுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 3 நாளும் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து வச்சு நீங்கள் நடத்தின பாதைக்காக நன்றி. தொடர்ந்து நடக்க போகிற இந்த திருவிருந்து பகுதியிலும் அன்பின் விருந்திலும் ஆண்டவர் தொடர்ந்து நடத்தணும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.